மேடம் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு நடுவில் நம்ம மசால் தோசை வைக்கிறோம் இல்லையா, மஷ்ரூம் மசால் தோசைக்குள்ள அந்த மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணணுமோ அது ஒரு ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் அடித்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க, அதை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம், அப்புறம் வந்து மஷ்ரூம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அண்ட் மல்லித்தூள், இவ்வளோதாங்க. இது கூட இன்னொரு விஷயம் கூட எடுத்துக்கணும், அது சோம்பு பொடி. சோம்பை பொடிச்சு வச்சுக்கோங்க. எப்போவும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது சோம்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு சிட்டுல எடுத்துட்டு சோம்பு வந்து எண்ணெயில் நிறைய பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து போட்டுக்கோங்க. அது கூடவே இந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிட்டு இந்த வெங்காயமும் போட்டுக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது, சீக்கிரமாக செவந்துடும். அப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ராக் சால்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களோட இஷ்டம், என்ன சால்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகா வந்துட்டு வதங்கும் போது நம்மளுக்கு தும்மல் வந்துச்சுன்னா அந்த ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி எந்த மசாலா வதக்கும் போதுமே தும்மல் வந்ததுனா தான் அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்க. வெங்காயம் இப்படி வதங்கி வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மஷ்ரூமையும் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூமு. உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மஷ்ரூம் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, தனியாத்தூள். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் நிறைய வேணுங்கிறவங்க மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். அண்ட் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் இதை வதக்கிக்கிட்டே இருங்களேன். இந்த வரேன். இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணணும். கொத்தமல்லி இலை எவ்வளோ போடுறோம். கொத்தமல்லி எவ்வளோ இலையெல்லாம் போட்டோம்னா அதோடைய ஸ்மெல் இன்னும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அந்த கொத்தமல்லி இலையை போட்டுறேன். இந்த மஷ்ரூம் எப்பவுமே கழுகும்போது கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு, கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டுட்டு கழுவி வச்சிங்கன்னா அந்த கருப்பாக ஒரு பொடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் இதில் வந்து மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கொத்தமல்லியும் நான் அதில் போட்டு வதக்குறேன். ரொம்ப ஈஸி இது. அண்ட் இந்த கேப்சிகத்தையும் போட்டுருங்க ஃபுல்லாக.
இது வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மஷ்ரூம் வெந்திருக்கும். அதை வந்துட்டு நம்ம தோசைக்கு நடுவில் வச்சுக்கலாம். நான் திருப்பி அதை காமிக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா அழகாக அப்படி வேர்த்து வந்திருக்கு பாருங்கள். தொன்று பார்த்திங்கன்னா எண்ணெய் பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு நல்லா இப்படி கக்கி வரணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம போட்ட எண்ணெய் வந்துட்டு வெளில வந்துடுச்சு. அப்போ நல்லா குக்காக இருக்கும். கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இது பாருங்கள். உப்பு போட்டிருக்கா? உப்பு இருக்குல்ல? இருக்கு. இப்போ நம்ம இதை வந்துட்டு நான் ஒரு தோசை சுட்டு அதில் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு தோசை சுட்டு காமிக்கிறேன். தோசையில் வந்து நம்ம இதை வச்சுட்டு மஷ்ரூம் தோசையாக இன்றைக்கி சாப்பிட போகிறோம். தோசை சுடும்போது கல் எப்பவுமே ரொம்ப சூடு வைக்காமல் வச்சுக்கணும். அதேமாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து நிறையா செலவும் பண்ண வேணாம். அழகாக அப்படி ரவுண்டாக சுற்றி விடலாம். நான் இதில் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு எண்ணெய் வச்சு. ஆனால் வந்து இதில் ஊற்றுறதுனால ரொம்ப கம்மியாக தான் செலவாகுது எனக்கு எண்ணெய். இப்போ இது நல்ல மெல்லிஸாக சுட்டுறதுனால ஒரு பக்கத்துலேயே வெந்துடும் இந்த தோசை உங்களுக்கு. அதில் நம்ம வந்து இந்த மஷ்ரூம் வந்துட்டு சென்டரில் இப்படி வச்சுட்டு அழகாக இப்படி ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு சட்னியெல்லாம் ஒன்றும் தேவையும் கூட இல்லை. நீங்கள் வந்து இப்படியே வச்சுட்டிங்கன்னா போகிறோம். இதை வச்சு உள்ளார இருக்க மசாலா வச்சே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்குள்ளே அதோடைய கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.